இந்த தற்குறி விஜய்னு வந்து கூடயே திருப்பாப்புல ஒரு வளர்ந்த மாடு தற்குறி. அது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ரஜினியை வந்து திமுக தான் மிரட்டி அரசியலிருந்து ஒதுங்க வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. மிரட்டணும்னு நினச்சிருந்தா வேணும்னா உங்கள் தளபதி தற்குறி தளபதி அவரை மிரட்டிருக்க முடியாதா? 41 பேரை கொண்டு விட்டு ஓடினாப்புல. நினச்சா காவல்துறை தூக்கி போட்டு வெளுத்து காலை கையை ஒடிச்சு பாத்ரூமில் வலிக்கி விழுந்தான்னு சொல்லியிருக்கலாம். அது செஞ்சார். அதை ஏன்னா உங்களெல்லாம் ஒரு ஆளாகவே நினைக்கல. ஆனால் நீங்கள் போய் ரஜினி என்ன அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டார், கலை நிறுவனத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்தாலும் 10லேருந்து 15 அதிகபட்சம் 20% ஓட்டு வாங்கலாம். வாங்கினா இங்கே ஜெயிக்க முடியாது, குறைஞ்சபட்சம் 40% வேணும் அப்படின்னு அவருக்கெல்லாம் தெரியும். அப்படின்றதுனால தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ரசிகர்களையும் இது பலியிட வாக்கக்கூடாதுன்ட்டு அவரோட உடல்நல காரணம் காட்டி போயிட்டார், ஒதுங்கிட்டார். அதை போய் அரசியலில் இருக்க முட்டாள் கூட பேச மாட்டான். ஏன்னா எல்லாத்தையும் எல்லார் வாக்குகளையும் வாங்கணும்னு நினைப்பான். இப்போ ரஜினி வந்து அவர் அரசியலில் இல்லை, பொதுவான ஒரு ஆளாகத்தான் இருக்கார். எந்த முட்டாள், அப்போ யார் முட்டாள்? ஆதவர்ஜுனா முட்டாள், உங்கள் தற்குறி விஜய் முட்டாள். அப்படினால தானே இல்லாட்ட அவர் இன்றைக்கி தான் கண்டித்து கடிதம் விட்டுருக்காரு. அவர் என்னது சரி இந்த விஜய் தற்குறி என்ன தான் பண்ணுறான்னு பாப்பம் இருந்திருப்பார். இவன் 2-3 நாளாக வாயை திறக்கலை. இதுக்கு எங்கிட்ட இன்னும் பயந்துக்கிட்டு எது விடுறானான்னு தெரியல. வாயை பொத்திட்டு இருந்ததுனால அவர் 2 நாள் பொறுமையாக இருந்துட்டு மற்ற கட்சிக்காரங்க எல்லாருமே கண்டித்தாங்க, இது முறையற்ற செயல், இப்படி பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி அவர் விட்டுருக்காரு. என்ன காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு மே 4ஆம் தேதி காலையில் உங்கள் வாக்குப்பெட்டியை திறந்தோன்னே தெரிஞ்சிடும். செய்தித்தாள்களுடைய செய்தி ஊடகங்களில் உங்களுக்குலாம் வந்துடும். செய்தித்தாள் கூட மறுநாள் தான் தெரியும், ஊடகங்களில் பார்க்கும்போது செய்திகளில் வந்தாவே தெரிஞ்சிடும். காலையில் 10 மணிக்கெலாம் இந்த தற்குறிகளோட நிலைமை என்னன்றது தெரிஞ்சிடும். இவங்க ஏற்கனவே நீங்கள் விஜயை தெளிய விழாத அளவுக்கு கூடையே போய் ஊற்றி குடிக்கிறாங்க. இவங்க யாரோ விமானத்தில் போகும்போது சரக்கு பாட்டில் கொண்டு போய் மாட்டிக்கிட்டாங்க. இவங்க போய் அடுத்த ஆள் இவர் பயந்துட்டார் அவர் பயந்துட்டாருன்னு. உங்கள் ஆள் சரக்கு அடிக்கலைன்னா அவர் பயந்துருவார். அதனால தான் ஊற்றி கொடுத்து தெளிவடைய விடாமல் ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க கூட இருந்து. நீ போய் இவரை மிரட்டிட்டார் அவரை மிரட்டிட்டார். உங்களை யார் மிரட்டுறான்னு இப்போ தெரியும், அது உங்களுக்கே தெரியும் உங்களை யார் மிரட்டி கூட்டணி கூப்பிட்றான்றதை. அதை விட்டு இவர் பயந்துட்டார் அவர் என்ன சொல்லுவாங்களா, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயம்ன்ற மாதிரி உங்களுக்கு பயம் வெளியே தெரியக்கூடாதுன்றக்காண்டி அவர் பயந்துட்டார் இவர் பயந்துட்டார். வரக்கூடிய தேர்தலில் மே 4ஆம் தேதி உங்களை வாக்கு எண்ணிக்கையில் தெரிஞ்சு போயிடும். 23ஆவே உங்களோட என்னன்றது வாக்கு செலுத்திடுவாங்க. ஆனால் நீங்கள் அதுவரையும் உங்களோட ஏன்னா நீங்கள் இப்படி முழு சந்திரமுயா மாறின மாதிரி நீங்கள் நான் தான் முதலமைச்சர்ன்ற மாதிரி மாறி நிற்கிறிய. நீங்கள் மே 4ஆம் தேதி தெரிஞ்சுக்கிறீங்க உங்களோட தற்குறிகளோட செல்வாக்கு என்னன்னு. அதை நாங்கள் பார்க்கத்தான் நாங்களும் இருக்கோம்.